வெல்கம் டு வைஷூட்டி எஸ்கே vlogs. ஏ மியூசிக் போட மாட்டீங்களா? போட மாட்டோம். எடிட்டருக்கு காசு கொடுக்க ஆள் இல்ல, எடிட்டரும் இல்ல, சேனலும் இல்ல. இருக்கு. அதான் வரிசையா vlogs போட ஆரம்பிச்சிட்டோமே ஷார்ட்ஸ். நீங்க ஷார்ட்ஸ் எங்க இருந்து போடுறீங்க? ரியா டிஎஸ்கே vlogsல இருந்து சுட்டு போடுறீங்க. நோ 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 நோ. இல்ல அநியாயமா இல்ல. சொல்லுங்க என்ன விஷயம்? ஓகே, நாம வந்து இப்போ ஹைதராபாத்ல இருக்கோம். அது வந்து நீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பாத்தீங்க. வைஷூட்டி எஸ்கே vlogsோட ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க. சோ வந்து அதோட கண்டினியூஷன் vlog தான் அது. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது என்ன இடம்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இல்ல லிபர்ட்டி எங்க தெரியுமா இருக்கு? ஜப்பான்ல இருக்கு. யுஎஸ். சாரி, யுஎஸ்ல இருக்கு. இதெல்லாம் சும்மா ஒரு நகைச்சுவை தான். ஆல்ரெடி முன்னாடியே பேசி வச்சோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு ஒரு பிளேஸ். அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ தெரியாத உங்களுக்கு சொல்லு எங்க இருக்கு என்னன்னு சொல்லுவோம். ஹைதராபாத்ல இருக்கு. ஆமா, ஓகே, அங்க போறோம். ஆமா. சோ சரியா? மத்த தகவல்லாம் நீங்க விக்கிபீடியால பாருங்க. ஏன்னா இந்த விக்கிபீடியா விக்கி மட்டும் தான் இருக்கு. விக்கிபீடியா இல்ல, விக்கி ஃப்ரம் மீடியா. அங்க பக்கத்துல ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க. அவங்க யாரு தெரியுமா? யாரு? ஹலோ. ரெண்டு பேருமே யூடியூபர்ஸ் தான். ஆனா வந்து அப்படியே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். இவங்க வந்து ரியா டிஎஸ்கே vlogs உடைய. ஆமா, அங்க பக்கத்துல ஸ்ருதி வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஸ்ருதி உங்க யூடியூப் சேனல் நேம் சொல்லு. கேபிட்டல் I__. அத்தியா இப்படி இருக்கணும். அதுக்கு நல்ல கால் வந்துருச்சு. மறக்காம இந்த ரெண்டு பேருடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வைஷூட்டி எஸ்கே vlogsையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்றது, ஒண்ணு இல்லைங்க. அதாவது வந்து ஹைதராபாத் வந்தோம் அப்படின்னா ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் வந்து இந்த லிபர்ட்டினே வருது எனக்கு, ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ மஸ்ட் விசிட் அது. ஸோ அதனால மறக்காம போய் கண்டிப்பா பாருங்க. இப்போ நாங்க போய் பார்க்க போறோம். அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, நம்ம தாங்க சொல்ல வந்தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய டால் பில்டிங்ஸ் இருக்கு. இந்தியா ஆல்சோ வெரி ஸ்மித்தியக்கா கேக்கல. சும்மா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் இது பண்ணேன். இப்போ வந்து ரியா தலை ஏன் அப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு நேரம் மேடம் ஏன்னா இவ்வளவு நேரம் மேடம் வந்து சன்ரூஃபை திறந்து மண்டையை வெளில விட்டு நாங்க ரெண்டு பேருமே தலையை பயங்கரமா மாத்திருக்காங்க. சரி, ஓகே. ரியா, உனக்கு பிடிச்ச சாங் என்ன ரீசன்ட் டைம்ஸ்ல? அது ஓகே, சூப்பர். இன்னொரு பாட்டு ஏதோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவியே. எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடி காமிச்சினா அந்த வரிகள் நேயர்களுக்காக. சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்காதக்கா சமையலுக்கு உதவு ஆளு கிடைச்சிட்டா சம்சாரோ சன்னதே வெந்து வந்ததுவா உண்டாட்டி கசந்தவே மாறுவா ஜிங்கதா ஜிங்கதா பண்ணுவா ஜிங்கதா ஜிங்கதா வீட்டுக்குள்ள சும்மா தூக்குவா ஜிங்கதா ஜிங்கதா பண்ணுவா ஜிங்கதா ஜிங்கதா வீட்டுக்குள்ள சும்மா தூக்குவா ஜிங்கதா ஜிங்கதா அதனடி வந்துட்டோம். நம்ம அவளை ஏதோ தப்பா பாடுவா, ட்ரோல் பண்ணலாம். அவ கரெக்டா பாடிட்டா. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி, யூனிட்டி ஆஃப் ஈக்குவாலிட்டி இல்ல ரியா. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி கரெக்டா தான் சொன்னோம் நம்ம. அதான் சொன்னியா? இப்போ வந்துட்டோம். மோஸ்ட்லி நீங்க ஏதோ சொன்னீங்களே, நான் தெரியலாம் பார்த்தேன். எஸ், ஃபைனலி we reached ஸ்டாச்சு ஆஃப் equality. நோ லிபர்ட்டி. லிபர்ட்டி இல்ல. ஐயோ, இத பாரு, ராமானுஜம் போற ஸ்டாச்சு. போ, very statue. Wow, very pretty statue. It's not really a surprise to me now because I already came வணக்கம் எங்க like 5600 times. ஐயோ, போ, நம்ம கிராபிக்ஸ்ல பாக்குற மாதிரி இருக்கு. And also இன்னும் க்ளோஸ் அப்ல போய் பார்க்கலாம். some ரொம்ப பெருசா random இருக்கு. auntie from இரு
வைக்கிறோமா உள்ள வச்சிடலாமா? வயசு ஸோ நம்ம ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி நம்ம சோழர்கள் வாழ்ந்த அப்படின்னு கிடையாது, ஹைதராபாத்தில் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி கடைசியாக இருக்குது சார். ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி எனக்கு என்னமோ சிஜியில் பார்க்குற மாதிரி இருக்குது. எவ்வளோ பெருசு பண்ணியிருக்காங்க. உள்ளார ஃபோன் அலௌட் இல்லை. ஸோ அதனால் நம்ம இங்கேயே நம்ம வந்து பக்கத்தில் ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஃபோன் வந்து ரியா பாத்தியா? போகணுமா? யூஎஸ்லேருந்து வந்தனா தெரியுமா? ஆ வேறு லெவலாக இருக்குது ஆக்சுவலி. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. மழை வர மாதிரி சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. போய் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வருவோம். அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? ஃபோன் அலௌட் இல்லை, அதை சொல்லிடுங்க. ஃபோன் அலௌட் இல்லை, லாக்கரில் தான் வச்சுட்டு போகணுமா. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டோம். ஸோ இப்போ லாக்கரில் வச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணுறேன். ஓகே. பாய். இங்கே ஒரு டோல் வேறு இருக்குது. என்ட்ரி டோல் 50 rupees. ஹாய் ஹாய் Hi. I'm Ria. ஹாய். அங்கே வர 2 பேரும் அவங்க ஆக்சுவலாக ட்வினிங் மாதிரி வராங்களே 2 பேரும். இங்கே வச்சிடலாமா காரில்? ஃபர்ஸ்ட் வந்துடுவோம். విజయ్ గారు విజయ్ గారు ఓన్లీ అంబాసిడర్ గారు அவர் గారు ஆமாம் போகுது. ஆமா ஆமா. என்ன பேட்டரி கார் இவ்வளோ ஸ்பீடாக போகுது? அப்பா நான் இங்கே வந்து இரு. அப்பா அம்பரில் வச்சுருக்கேன் கையில். சரிவா, அதெல்லாம் ரிஸ்க்கு. இப்படிலாம் டக்குன்னு டேஞ்சர் ஒரு ஆகாத. சர்க்கஸ் தள்ளி உட்காந்துக்கடா. தள்ளி உட்காந்துக்கோங்க. என்ன மேன் சர்க்கஸ் காட்டுற? நாங்க நீங்க செஞ்சிட்டேன். இங்கே பாருங்க. வெல்கம். ஹலோ ஸ்மிருதி. என்ன வந்துட்டோம் வெல்கம்ன்றதுக்கு. ஓகே, ஒரு வேலையாக வந்துட்டோம். ஓகே, இங்கே லாக்கரில் வச்சுட்டு போகணும் போல இருக்குது ஃபோனை. ஆமாம், இங்கே உள்ள அலௌட் இல்லை ஃபோன். இவனா பேட்டரி காரனா பயங்கரமாக வந்துட்டான். ஸ்பீடாக வருது. நிமிஷத்தில் வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க கார் பார்க்கிங்கில். அப்புறம் அண்ணியோட அம்மா. ஏதாவது பேசுங்க. இப்போதான் ஃபோனை போய் லாக்கரில் வைக்க போகிறோம். ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு தனியாக இருக்கும். சரி, ஸ்லிப்பர் வச்சுட்டு இப்போ ஃபோனை. சரி போங்க. ஓகே, ஃபைனலி உள்ளே போயிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வெளியில் வந்தோம். ஃபோனை வாங்கின உடனே பேச ஆரம்பிச்சிட்டோம். எஸ், உள்ளர பயங்கரமான ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ஹைதராபாத் வந்து எல்லாரும் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இது காமிச்சோம்ல, தூரத்துல இருந்து ராமானுஜம் அவரோட அந்த ஸ்டாச்சு பக்கத்துல போய் பார்க்கும்போது வேற லெவல்ல பிரம்மாண்டமா இருந்தது. அப்படியே சூப்பரா, அப்படியே லைட்டுக்கு அதுக்கும் இந்த சைடு கேப்ல தெரியுறாரு. அங்க இருக்காரு திருப்பி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளார வந்து 108 திவ்ய தரிசனமும் இருக்கு. ஆமாம், அது என்னன்னா அது என்ன ஐதீகம்னா, அதை போயிட்டு வந்தா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்த மாதிரி. 108 கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி. எல்லா பெருமாளையும் தமிழ்நாட்டு கோயில் தான் அதிகம் நிறையா இருந்தது. அதெல்லாம் அந்த பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கூட மழை வந்துருமோன்னு பயந்து கொடையெல்லாம் எடுத்துட்டு போனோம். பட் மழை வரல. நாங்கள் நல்லா நிம்மதியாக பார்க்கணுங்கிறதுக்கு மழை கூட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃப்ரெஞ்ச் வீடு சொன்னாரு இருக்கேன். நல்லா இருக்கு. ஓகே, அப்படியே போகலாம். ஓகே,
ரியா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோயிலை பார்க்குறேன். இல்ல நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். எப்படி பார்த்துருக்க? சென்னையில் நம்ம ஒரு கோயில் போகல, ஏபிசி பேக்கரியில் ஒன்று இருக்கும்ல, அங்கே ஒன்று அதே டெம்பிள் இருக்கு. அது டெம்பிள் இல்லை, அந்த சாமி இருக்கு. ஓகே, அதே மாதிரி கோவில் சொல்றியா? இல்லை அதே மாதிரி இது குங்குமம் வச்சிருப்பாங்கல்ல, அது வச்சு பெருமாள். பெருமாள். ஓகே, நான் உங்களை வந்து வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சீக்கிரம் சந்திக்கிறேன். Until bye from Vaishu TSK Vlogs. Bye. ரியா TSK Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், லைக். Bye bye.